நம்ம இந்தியை எதிர்த்து ஆங்கிலம் இருக்கணும்னு போராடி நூற்றுக்கணக்கான பேர் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக எத்தனையோ பேர் தியாகம் பண்ண இது நம்ம வழி. பாரம்பரியம் மிக்க 35, 38, 45, 65, 86 இவ்வளோ பேர் பலி கொடுத்து வந்திருக்கிறோம். நான் எவ்வளவுதான் புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தாலும் கூட நான் பல வழக்குகளை பார்ப்பேன். அவங்க வாதாடுற விதம், அந்த நான் வன்மை லா வன்மை அதெல்லாம் பார்த்து ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் லாயர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்காக ஏன்னா நம்ம அதை பேணி காக்க வேண்டியது இருக்கு. இப்ப மாநில முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக இன்னைக்கு நீங்க இங்கே வரலாம் அல்லது கண்டிப்பா வரலாம், வந்து சொல்லிட்டு நாளைக்கு அதை பாஸ் பண்ணி அனுப்புங்க. மோடி கண்டிப்பா, ஏன்னா தமிழ் ரத்தத்தில் ஊறினதுன்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டோட ரொம்ப பந்தம்னு சொல்றாங்க. நாளைக்கு நாங்க தேர்தல் ரீதியா பல தலைவர்களை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பா பார்க்க இருக்கலாம். நம்ம என்ன வேணாலும் இங்கிலீஷ் பேசிடலாம். அந்த சட்ட சொற்கள்லாம் இருக்கு பாருங்க, அடிச்சு விடுவாங்க பாருங்க, நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ திருவிழாவில் காண போன மாதிரி அங்க நம்ம வழக்கறிஞர்கள் வாதாடையில பல ஜட்ஜிங்க அந்த வேற ஸ்டேட்டுக்கார ஜட்ஜிங்கெல்லாம் பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஜனாதிபதி என்ன அவரு மோடி உடனே சைன் பண்ணி அம்மா நம்ம போடுமான்னு போன் பண்ண அவர் ஆபீஸ்ல இருந்து உடனே போட்டு அனுப்ப போறாங்க. இதெல்லாம் ஒரு போராட்டத்துக்கான விஷயமாவே நான் தெரியல. நான் சென்ற மாதம் 17ஆம் தேதி டெல்லியில இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கே பாவேந்தன் ஐயா அனைத்து வழக்குரைஞர்களும் அங்கே இதே நோக்கத்தோடு கூட்டம் கூட்டியிருந்தாங்க. அதற்கு நான் போய் அதில் கலந்துக்கிட்டேன், ஆதரவு தெரிவித்தேன். பிப்ரவரி 17 பாவேந்தன் ஐயா இங்கே இல்லைங்களா? இங்கே தமிழர்கள் எல்லா நிலையிலையும் புறக்கணிக்கப்படுறாங்க. நான் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. முழுக்க இது ஆதரவு, உடனடியாக அது நிறைவேறும், 2-3 நாள்லேயே நிறைவேறும். அதுக்கு உண்டானதை நான் போய் உடனடியாக, நான் பெரிய ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, சரி இது ஒரு சாதாரண விஷயங்கள் தான். பீகாரில் 18 அரசியலமைப்பு சட்டம் வந்து 18வது நாளே ராஜஸ்தானில் இந்தியில் தான் வாதாடுறாங்க இல்லையா? படித்தேன், சொன்னாங்க. இதில் எனக்கு தோன்ற சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு நடிகனா நான் அதிக நாட்கள் ஷூட்டிங் படப்பிடிப்பு எத்தனை நாட்கள் கலந்துருக்கணும், அதை விட அதே அளவுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்கள் நடிகனா அதிகமான நீதிமன்றத்தில் தான் என்னோட வாழ்க்கை போயிருக்கு. அவ்வளவு வழக்குகளை சந்திச்சிருக்கேன். இதை கொஞ்சம் சொல்லிட்டு தான் வரணும், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. 98 நினைக்கிறேன், அப்போ ஒலிம்பிக்ல தகரம் கூட நம்ம இந்தியா வாங்க முடியல. அப்போ கவர்னர் மாளிகைக்கு எதிராக போராடினேன். அதாவது கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ட்டு 35 ரசிகர்கள் கூட, அதாவது 650 ஏக்கர் பூமி இருக்கு, 6000 மான்கள் இருக்கு, அதில் 10 ஸ்விம்மிங் பூல் கட்டி விடுங்க, இதுக்கு ட்ரைனிங்காக கிரிக்கெட்டு ஸ்டேடியம் கட்டுங்க, அதுக்கு கிரவுண்டுகளெல்லாம் கட்டி பயிற்சி கொடுங்க, இவ்வளோ இடம் சும்மா கிடக்குது அப்படின்னு போராடினேன். இன்னும் இந்த காரணங்கள் அப்படியே தான் இருக்குது. கவர்னர் ஜாலியாக அவ்வளோ பெரிய இடத்துல செம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்ல மான்களோட மயில்களோட. இப்போ நம்ம கோரிக்கை என்னன்னா, உயர்நீதிமன்றத்தில் தமிழிலும் வாதாடலாம் இல்லையா, ஆங்கிலத்தில் வாதாடக்கூடாதுன்னு இல்லை இல்லையா? அதான் அது பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப சுலபமாக போச்சு. ஏன்னா உண்மையிலேயே நான் வட இந்தியா முழுக்க சுத்தினவன். இங்கே பல பத்திரிகைகள் எடுத்துட்டு இருக்கீங்க, எடுங்க தெரியும். அங்கே உள்ள பல அறிஞர் பெருமக்களுக்கு ஐலாண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, ஐஸ்லாண்டுமாங்க. அதாவது அந்த மாதிரி தான் அவங்களோட குட்டு, வெரி குட்டு இந்த மாதிரி பேசுவாங்க. அதாவது உண்மையில சொல்ல போனா நல்லா யோசிச்சு பாருங்க, சில விஷயங்கள் இருக்கு. நம்ம இந்தியை எதிர்த்து ஆங்கிலம் இருக்கணும்னு போராடி நூற்றுக்கணக்கான பேர் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக எத்தனையோ பேர் தியாகம் பண்ண இது நம்ம வழி. பாரம்பரியம் மிக்க 35, 38, 45, 65, 86 இவ்வளோ பேர் பலி கொடுத்து வந்திருக்கிறோம். அதாவது ஆங்கிலங்கிற ஒரு மொழியா மட்டும் நம்ம பார்க்கல. இப்போ பல நம்ம உயர் நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் நம்ம இதே வழக்கறிஞர்கள் வழக்காடையில் அவர்களோட புலமையெல்லாம் பார்த்து நான் பயங்கர அதிசயப்பட்டிருக்கேன் உயர் நீதிமன்றத்தில். அதாவது
இதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு புலமை பெறாத இதுதான் வட இந்தியாவில் இருக்கு. அவங்களுக்கு இந்தியை விட்டா அவங்க தாய்மொழி, அதை விட்டா வேற ஒன்றும் இல்லை. நான் குறை சொல்றதுக்கு வரல. இப்போ ஒரு இது சொல்லிட்டு வராங்கல்ல, அதாவது ஒரு ஆபத்தை சொல்றேன். இது முழுக்க நம்ம வெற்றி அடைவோம், 2-3 நாளே இதை முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இது கோரிக்கையை வச்சு போராட வேண்டிய விஷயமே இல்லை. தமிழை சரியான இடத்துல சரியான ஆள் இருந்திருந்தா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பரவாயில்ல, இனி இருப்பாங்க, அந்த உணர்வை எடுத்துக்குவாங்க. இப்போ அதை சொல்ல வந்த விஷயத்துக்கு சொல்றேன். அதாவது ஆங்கில ஏகாதிபத்தியின் எச்சங்கள் அது மாதிரி அப்படின்னு தமிழ்நாட்டை பேச வரையில சில விஷயங்கள் சில பேர் பேசுறாங்க. அது அப்படி அல்ல. நம்ம இவங்க 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், இவ்வளவு வருஷம் இந்த வழக்குரைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இப்போ என் பொண்ணு பிபிஎல் ஆனர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கஷ்டப்பட்டு மெரிட்ல அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் லைலா அலிகான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுறோம். உத்தரப்பிரதேசில் புத்தகத்தை கொடுத்து அதை பார்த்து எழுதுறதுக்கே அவனுக்கு தெரியல. எதுக்கு ஆன்சர் ஏபிசிடி தெரியாமல் எழுதிட்டு இருக்கவனா இருக்கா இன்னும். அதாவது இது ஒரு கேலிக்கூத்தா இருக்கு. நம்ம கம்பேர் பண்ணும் பட்சத்தில் தமிழ்நாடு வந்து ஹைகோர்ட் ஆஃப் சென்னை, மெட்ராஸ், அதாவது உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய பயங்கரமான அறிஞர் பெருமக்கள் அதிகமாக உள்ள வழக்கறிஞர்கள், ரொம்பவும் ஒரு என்ன சொல்றது, அதுக்கு வார்த்தைகளே இல்லை. ரொம்ப ஒரு டேலண்டடான அதிகபட்ச திறமை மிக்கவர்களாக இருக்காங்க. நான் எவ்வளவுதான் புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தாலும் கூட நான் பல வழக்குகளை பார்ப்பேன். அவங்க வாதாடுற விதம், அந்த லா வன்மை அதெல்லாம் பார்த்து ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் லாயர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்காக ஏன்னா நம்ம அதை பேணி காக்க வேண்டியது இருக்கு. ஒன்று இந்த சந்தேகங்களா இதை சொல்றேன். எல்லாரும் இதுல எனக்கு என்னன்னா, இன்னொன்னு எதிரான கருத்து இல்லை. இது ஒருத்தர் இப்ப நம்ம தமிழ்ல வாதாடுறோம், நாளைக்கு ஆக போகுது. அங்க யாராவது கோச்சா குண்டாச்சா யாராவது ஒருத்தர் உட்காந்துருப்பான், கொரோனா சுரானான்னு நீதிபதியா, அவங்க தமிழ் புரியணும். நம்ம வாதாடுறவங்களுக்கு தெரியும், இவங்க வாதாடுறவங்களுக்கு தெரியும். இந்திக்கான இருந்துட்டா ஒண்ணுமே புரியாது. நம்ம வாதி பிரதிமை எல்லாமே புரியாம ஆர்டரை வந்து எகென்ஸ்டா போட்டு விட்டோம்னா உள்ளதும் போச்சுக்கான உள்ளக்கண்ணான்னு ஆயிடும். இது ஒரு சந்தேகங்கள்ல ஒண்ணு. அது அவங்க அது ஆங்கிலப்படுத்தி கேட்டு பண்றதுக்குள்ள நான் அந்த விஷயத்துக்கும் வரல. அதெல்லாம் எளிமையா பாராளுமன்றத்தை மொழிபெயர்க்கிற மாதிரி மொழிபெயர்த்துட்டு போயிடுவாங்கன்னு வைங்க. ஆனா இந்த வழக்காடு மன்றத்துல ஆங்கிலமும் இருக்கணும். அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதே நேரத்தில் இவங்க உயிர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு கோடி பேருக்கு சமமானவர்கள், நமக்காக போராடுறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு எவரி லாயர்ஸ் ஹியர். இப்போ நேற்று கூட சொன்னாருங்கல்ல நமது பிரதமர், பாரத பிரதமர் அவர்கள், மோடி எங்கள் குடும்பம் சத்தமா சொன்னாங்க. எல்லாமே தாலிகையாளர்கள் குறிப்பெடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் எங்க குடும்பம் தான். உரியவர்கள் ஒரே ஒரு தொலைபேசி பண்ணி போட்டுட்டா தமிழ் வேக வேகமாக முடிச்சு இந்த பிரச்சனையை முடிச்சு ஓகேப்பா, நாளையிலிருந்து தமிழிலும் வாதாடலாம். இதான நம்ம கேட்கறது, இதானே கேட்கறது. இவரால் ஒன்றும் நம்ம சிஎம்னால பண்ண முடியாதுன்னு இல்லை. அவங்க தான் 2007 அனுப்பிச்சிட்டாங்களோ, 2006 இதெல்லாம் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப மாநில முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக இன்னைக்கு நீங்க இங்கே வரலாம் அல்லது கண்டிப்பா வரலாம், வந்து சொல்லிட்டு நாளைக்கு அதை பாஸ் பண்ணி அனுப்புங்க. மோடி கண்டிப்பா, ஏன்னா தமிழ் ரத்தத்தில் ஊறினதுன்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டோட ரொம்ப பந்தம்னு சொல்றாங்க. நாளைக்கு நாங்க தேர்தல் ரீதியா பல தலைவர்களை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பா பார்க்க இருக்கலாம். இதுக்கு மேல எல்லாம் இந்த வேகாத வெயில் காலத்துல பச்சை தண்ணி குடிக்காம, அப்புறம் இன்னொன்னு ஐயா, இப்ப நான் போயிட்டு வந்தேன் ஒப்பனை அறைக்கு, உள்ளே கிட்டே நெருங்க முடியல. காவல்துறை யாருங்க இன்சார்ஜுங்க, ராஜரத்ன ஸ்டேடியம் ஒரு 2 வண்டி அதிகமா போடுங்கய்யா, பெண்கள்லாம் குழந்தைகள் அதிகமா இருக்காங்க, தயவு செய்து இந்த ஒப்பனை அறையில இன்னொரு 2 வண்டி அங்க நிப்பாட்டுங்க, தண்ணி வசதி நல்லா பண்ணி கொடுங்க. ஏன்னா நாங்க நடிகர்கள்லாம் முன்னாடி உண்ணாவிரதம் இருப்போம். வள்ளுவர் கோட்டை தாண்ட 4 ஏசி வண்டி வந்து நிற்கும். ஒரு எங்களுக்கே அந்த வசதி பண்ணி தரையில உரிமைக்காக போராடுறவங்களுக்கு இப்ப இந்த காலத்துல பண்ணக்கூடாதா? உடனே பண்ணுங்க. தன்னார்வலர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க கூப்பிடுங்க, அவங்க பண்ணி தராட்டி நம்ம வண்டியை போடுவோம். ஏப்பா நமக்கு யாரும் பணக்காரங்களே இல்லையா தெரிஞ்சவங்க?
ரொம்ப கொடுமையா இருக்கு ஐயா. ஞாயிற்றுக்காக போராடுறாங்க, நல்ல விஷயம். என்னன்னா இந்த பீகார், ராஜஸ்தான் எங்கெங்க இருக்கு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லாம் அங்க உள்ள ஜட்ஜுங்களுக்கே சரியா இங்கிலீஷ் தெரியாது. அதாவது அந்த விதத்தில் நம்ம பெருமையா நினைக்கணும். அதுக்கு சொல்லல, ஸ்காலர்ஸ் ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பயங்கரமான ஹைஜீனிக்கான ஒரு, அதுக்கு என்ன சொல்றது எனக்கு, அதாவது நம்ம என்ன வேணாலும் இங்கிலீஷ் பேசிடலாம், அந்த சட்ட சொற்கள்லாம் இருக்கு பாருங்க, அடிச்சு விடுவாங்க பாருங்க, நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ திருவிழாவில் காணா போன மாதிரி அங்க நம்ம வழக்கறிஞர்கள் வாதாடையில பல ஜட்ஜிங்க அந்த வேற ஸ்டேட்டுக்கார ஜட்ஜிங்கெல்லாம் பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழை கண்டிப்பா அதை முன்னுதாரணமா காட்டணும்னு அவசியமே இல்லை. நீங்க எதுவும் வழக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. டெல்லியிலையும் அந்த முடிவு தான் எடுத்தாங்க. உடனடியாக மாநில அரசு முதல்வர் அவர்கள் கோரிக்கை வச்சு அதை மறுபடியும் ஒரு பாஸ் பண்ணி அனுப்புங்க. ஆமா, ஜனாதிபதி என்ன அவரு மோடி உடனே சைன் பண்ணி அம்மா நம்ம போடுமான்னு போன் பண்ண அவர் ஆபீஸ்ல இருந்து உடனே போட்டு அனுப்ப போறாங்க. இதெல்லாம் ஒரு போராட்டத்துக்கான விஷயமாவே நான் தெரியல. ஏன்னா இப்பதான் நாங்கெல்லாம் என்ன இவரு எப்பா நம்ம கௌதமன் வந்திருக்காப்புல தமிழ் பேர் முண்டக்கா முண்டக்கா கணக்கா முண்டக்கான்னு ஏதாவது சொல்லி வைக்காதப்பா, 2-3 நாள்ல வாங்கி தாரோம். இவங்களை இங்கிருந்து அழகா பத்திரமா ஏசி வண்டியில அவங்க வீட்டுக்கு கூட்டு போகணும். சரியா? இது ஒரு பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டுல தமிழ் வாதாடுறதுல இல்லை என்ன பிரச்சனை இருக்கு? ஆங்கிலமும் வாதாடுறவங்க வாதாடிக்கிட்டோம், தமிழ் தாய்மொழியில வாதாடுறவங்க வாதிக்கிட்டோம். இதுக்கெல்லாமா இந்த 5000 ஆண்டு பழமை தொன்மையான தமிழன் உலகத்திலே படைச்சவன், அகண்ட பாரதத்தின் முதல் குடிமகன், இவ்வளவு பெரிய தொன்மையான நாம வந்து இந்த விஷயத்துக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்கிறது, மைக்கு போட்டுட்டு இருக்கிறது. அப்பா தயவு செஞ்சு நீங்க சொல்லிட்டு, உண்ணாவிரதம் இருக்கும் தோழர்களே, நான் ஒரு சாதாரணமான கூலிக்கார நடிகை, உங்க உயிர் ரொம்ப முக்கியம். நீங்க உடம்ப நல்லா பார்த்துக்குங்க, பக்கத்தில் இருக்கவங்க நல்லா வசதி பண்ணி கொடுங்க.